எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஜியோ நிறுவனம் அவங்க அட்டகாசமான ஆஃபர் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேத்தி ஒரு ஆஃபர் கூட ஒரு அட்டகாசமான ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல இருந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இன்னும் சுவாரஸ்யமான டெக்னிக்ஸ் இன்னைக்குள்ள வீடியோல அதனால பார்க்க போறோம். அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் நேத்தி பிஎஸ்என் நிறுவனம் ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் லான்ச் பண்ணிருந்தாங்க. சக்கா மாறுங்க. அந்த ஆஃபர் லான்ச் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ளார ரிலையன்ஸ் நிறுவனம் ஒரு இன்னொரு ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்பெய்ட் வாழிக்கிற ஆளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், 499 ரூபா பிளான், 399 ரூபா பிளான், அதுக்கப்புறம் 239 ரூபா பிளான் சொல்லிட்டு ஒரு போஸ்ட்பெய்டுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. அதே போஸ்ட்பெய்ட்ல ஒரு 4வது ஒரு பிளான் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா 333 பிளான் சொல்லி இந்த 333 பிளான் 30 நாள் வெரைட்டி உங்களுக்கு போஸ்ட்பெய்ட்ல. இந்த 333 பிளான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1 GB யூஸ் பண்ணலாம், 30 நாளைக்கு 30 GB 4G நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல உங்களுக்கு காலிங் பாத்தீங்கன்னா 1000 மினிட் கால் தராங்க. 1000 மினிட்க்கு மேல உங்களால கூப்பிட முடியாது. அதுக்கு மட்டும் இல்லன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 SMS தராங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரோமிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஆஃபர் பிரத்யேகமா நெட் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வாடிக்கையாளர் இருக்கும். இல்ல உங்களுக்கு அதிகமா எனக்கு காலம் அன்லிமிட்டடா வேணும், எனக்கு நெட்டும் அன்லிமிட்டடா வேணும்னு நினைச்சீங்கன்னா 499 ரூபா பிளான் பார்க்கலாம். 499 ரூபாய்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டடா எல்லாமே தராங்க. 1 GB நெட், அது மாதிரி அன்லிமிட்டட் ஒரு கால் எல்லாமே 499 ரூபா. இன்னைக்கு நேத்து லான்ச் ஆன ஒரு ஆஃபர் பாத்தீங்கன்னா 339 ரூபாய்க்கு தான் இந்த ஆஃபர் பிரத்யேகமா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர் டார்கெட் பண்ண காரணம் பாத்தீங்கன்னா நேத்தி பிஎஸ்என் சக்கா மாறு ஆஃபர் உடைக்கிறதுக்காக இந்த ஆஃபர் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆஃபர்ல பெரிய ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஆனா 333 ரூபா ஒரு காம்பேக்டான ஒரு ஆஃபர். இந்த 333 ரூபாயோட உங்களுக்கு டாக்ஸோட சேர்த்து ரீசார்ஜ் உங்களுக்கு பண்ணும்போது மாசம் பில் பேமெண்ட் பண்ணும்போது 350 ரூபா வரும். இந்த ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிறேன்? ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இந்த ஆஃபர் எல்லா சிட்டிக்கும் நீங்க ரீசார்ஜ் நீங்க பிஎஸ்என்எல்ல போயிட்டு போஸ்ட்பெய்ட் சிம் வாங்கி மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 499 ரூபா பிளான் நல்லா இருக்குமா, இல்ல 399 ரூபா பிளான் நல்லா இருக்குமா, இல்ல 333 ரூபா பிளான் நல்லா இருக்குமா, இல்ல 299 ரூபா பிளான் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மத்த பிளானோட ஃபுல் விரிவாக்கம் என்னன்னு மேல உள்ள ஐகான் பட்டன் கொடுக்குற 2 நாளைக்கு உள்ள டெக்னிக்ஸ் முன்னாடி நான் கொடுத்தேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மத்த பிளானோட டீடைல்ஸ் ஃபுல்லா கிடைச்சிரும். அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா OnePlus 5 போன் கூடிய விரைவில் 22ஆம் தேதி இந்தியால லான்ச் ஆக போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா 20ஆம் தேதி தான் குளோபல் ஃபுல்லா லான்ச் ஆக போகுது. ஆனா இந்த போன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனால ஜேடின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆன்லைன் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற போன் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 2 நாள்ல பாத்தீங்கன்னா 3 lakh மொபைல்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன்ல அவங்க புக் பண்ணிட்டாங்க போன். ஏன்னா அந்த போன் அவ்வளவுக்கு வரவேற்பு தர மாதிரி புக்கிங் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியால பாத்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட்னர் அமேசான் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம போன் இந்தியால வந்தா கூட நீங்க ஆஃப்லைன் ஸ்டோர்ல OnePlus 5 ஸ்டோர்ல வாங்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஆன்லைன்ல வாங்கணும்னு நினைச்சா அமேசான் போன் தான் வாங்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பட்டியல OnePlus 5 நிறுவனம் கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ண போகுது. ஏன்னா போன் வராதுக்கு போதே பாத்தீங்கன்னா 3 lakh போன் ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு சைனால ஜேடி வெப்சைட்ல. அது மட்டும் இல்லாம 22ஆம் போன் வருமா இந்தியால எத்தனை பேர் வாங்க போறான்னு சொல்லிட்டு அது ஒரு உண்மை. ஏன்னா இந்தியால பாத்தீங்கன்னா 8 GB RAM ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல போன் வரது போது பாத்தீங்கன்னா OnePlus 5 அந்த கில்லர் போன் தான். OnePlus 5 போன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? OnePlus 5 போன் வந்துச்சுன்னா இங்க வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் நிறுவனத்துல ஒரு புது அப்டேட் ட்விட்டர்ல இனிமே நீங்க இமோஜி யூஸ் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு இமோஜி லான்ச் பண்ணிருக்காங்க. இப்ப இந்தியால ஆல்ரெடி எல்லா சொல்ல போனா எல்லா ஸ்டேட்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப மழை சீசன் ஆயிட்டு இருக்கு. இப்ப மன்சூன் சீசனா இருக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் நிறுவனத்துல ஸ்பெஷலா இந்தியாக்காக கொடுத்திருக்காங்க. என்ன புது இமோஜி லான்ச் ஆயிருக்கு. இனிமே நீங்க புதுசா யாருக்காச்சும் மழை பெய்யுது அது ட்ரெண்டிங் ஆகணும் டாபிக் நினைச்சீங்கன்னா ட்விட்டர்ல போயிட்டு ஹேஷ்டேக் போட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்தியா ரைன் போட்டு மன்சூனோட சிம்பிள் போட்டீங்கன்னா உங்களுக்கு கோடையோட அம்பர்லா சிம்பிள் வரும். அப்படி சரியும் போது நீங்க ஒரு இடத்துல அந்த ஊர்ல மழை பெய்யுது அது சொல்லி 4 பேருக்கு தெரிவிக்கலாம். அதை நீங்க அந்த பேஜையும் நீங்க ட்ரெண்டிங் ஆக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இதை ட்ரெண்டிங் ஆக்குறது நீங்க ஹேஷ்டேக் போட்டு எந்த ஊர்ல இருக்கீங்க அந்த ஹேஷ்டேக் போட்டு சென்னை ஹேஷ்டேக் ஹைதராபாத் ரைனிங் ஹேஷ்டேக் மும்பை ரைனிங் போட்டு அந்த அம்பர்லா எமோஜி சிம்பிள் போட்டீங்கன்னா இது புதுசா ஒரு ஆப்ஷன் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது, எவ்வளவு ட்வீட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நோக்கியா நிறுவனத்தோட நோக்கியா 3 போன் நேத்துல இருந்து மல்டிபிள் சிட்டி ஆல் ஓவர் இந்தியால எல்லா கடைக்கும்
ஆஃப்லைன் சேல்ஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு. நோக்கியா 3 வந்து ஃபோன் வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல சென்னையில இருக்கலாம், நீங்க மும்பைல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், ஹைதராபாத்ல இருக்கலாம், மதுரையில இருக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அபிஷியலா நோக்கியா ஸ்டோர் இல்லைன்னா வந்து நோக்கியா ட்ரஸ்டடான டிஸ்ட்ரிபியூட்டர் ஷாப்ல போயிட்டு பூர்விகா அது மாதிரி வந்து போய் பாருங்க. கண்டிப்பா வந்து நோக்கியா ஃபோன் வந்து நோக்கியா 3 மட்டும் ஆஃப்லைன் மார்க்கெட்ல வந்து நோக்கியா 3யும் நோக்கியா 3310 ஃபோன் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. நோக்கியா 3யோட விலை பாத்தீங்கன்னா 9499 ரூபாய். அதுக்கு மேல ஒத்த பைசா இருந்துச்சுன்னா இந்த போனை வாங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து நோக்கியா போன் வந்து இவ்வளவு கொடுத்து வாங்கணும்னு சொல்லி அதுல அவ்வளவு பெரிய வருத்து தெரியல. ஆனா நோக்கியான்னு சொல்லி ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் தான் இருக்கு தவிர என்னை பொறுத்த அளவுக்கு நான் ஓப்பன் ஹார்ட்டரா இருக்கேன். இந்த 9499 ரூபாய் வாங்குறதுக்கு வேற போன் வந்து ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நோக்கியான்னு சொல்லி ஒரு பேரு, நோக்கியான்னு சொல்லி அந்த ஞாபகத்துக்கு மாதிரி இந்த போனை வாங்கிக்கலாம். யாரெல்லாம் நோக்கியா போன் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மித்த போன்லாம் பாத்தீங்கன்னா நோக்கியா 5, நோக்கியா 6 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஜூலை மாதம் வந்து ஆஃப்லைன்ல அமேசான்ல ஸ்டார்ட் ஆயிடும். அப்பதான் நீங்க வாங்க முடியும்னு சொல்லிட்டு அபிஷியலா தகவல் வந்திருக்கு. அதனால வந்து இந்த நோக்கியா நிறுவனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு கேம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆண்ட்ராய்டு போன் வரும்போது நம்ம விளையாடின அதிகமான கேம் பாத்தீங்கன்னா சப் டெம்பிள் ரன் அது மாதிரி சொல்றது. அதுல 1வது பட்டியல இருக்கிற ஒரு கேம் பாத்தீங்கன்னா வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாட யாருமே இருக்க மாட்டீங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் நீங்க விளையாடிருக்கீங்களா? ஆங்கிரி பேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா? ஆங்கிரி பேர்ட்ஸ்ல வந்து எல்லா அப்டேட்ஸ் எல்லா லெவல் முடிச்சுங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ்ல ஒரு புதுசா தகவல் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸோட புதுசா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு கேம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த கேம் நீங்க விளையாட நினைச்சீங்கன்னா வந்து $25 கட்டணும். பார்ட்னர் நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகணும். அந்த மெம்பர்ஷிப் ஆன அப்புறமா நீங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்து மல்டிபிள் பிளேயரோட நீங்க வந்து ஆன்லைன்ல அந்த கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பிரத்யேகமா ஆன்லைன் சொல்ல போனா நீங்க iOS-ம் சரி இல்ல ஆண்ட்ராய்டுல ரெண்டுலயும் வந்து நீங்க ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் விளையாடலாம். ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் விளையாடும் போது வந்து உலக நாட்டுல இருந்து ஏகப்பட்ட பிளேயர் நீங்க விளையாடலாம், காம்படிஷன் விளையாடலாம். ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளைன்ல மாதிரி கேம் விளையாடணும்னு சொல்லி அபிஷியலா சொல்லிருக்காங்க. இந்த $25 சொன்னதான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த கேம் விளையாடுறதுக்கு நம்ம பணம் கட்டி விளையாடணுமான்னு சொல்லிட்டு ஒரு மன கஷ்டமா இருக்கு. இந்தியாவோட மதிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $1600 கட்டி மெம்பர்ஷிப் ஆனா தான் இந்த கேமை டவுன்லோட் பண்ண முடியும். அபிஷியலா நினைக்காதீங்க APK ஃபைல் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த கேம் வந்து பிரத்யேகமா வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இது ஸ்ட்ரீமிங் ஆப்பா இருக்கா உங்களுக்கு வந்து APK எல்லாம் ஃபைல்ல டவுன்லோட் பண்ண முடியாது. $1600 நீங்க வந்து இது கட்டி டவுன்லோட் பண்ண அப்புறம் நீங்க மெம்பர்ஷிப் ஆன அப்புறமா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு எக் தருவாங்க அந்த கேம்ல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 10% ஆஃப் உங்களுக்கு கோல்டன் ஜெம்ஸ் தருவாங்கன்னு சொல்லி அபிஷியலா தகவல் சொல்லிருக்காங்க. இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆங்கிரி பேர்ட்ஸோட கேம் இப்ப புதுசா லான்ச் ஆக போகுது. இந்த கேம் நீங்க விளையாட மாட்டீங்க. இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பாக்கெட்ல கை காசு போட்டு ஒரு விளையாடணும்னு நினைக்கிறேன். ஆனா வந்து உண்மையான ஒரு கேம் லவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா செலவு பண்றவங்க கண்டிப்பா இருக்கிறாங்க இந்தியால. ஏன்னா நான் பார்த்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா கேமிங் கம்யூனிட்டி வந்து செலவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ் வந்துச்சு நீங்க விளையாட மாட்டீங்களா? ஆங்கிரி பேர்ட்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த மோட்டோ C+ போன் வந்து கூட நாளை மறுநாள் வந்து இந்தியா லான்ச் ஆகுது. எக்ஸ்க்ளூசிவ் பிளிப்கார்ட்ல நீங்க வாங்கலாம். ஸ்பெசிபிகேஷன் வந்து ஓவரால் சொல்றேன். 5.5 இன்ச் உங்களுக்கு 5 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 720 பிக்சல் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் சைஸ். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து Android 7ல தான் ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இதுல வந்து பேக் கேமரா வந்து 8 மெகாபிக்சல், ஃப்ரண்ட் கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. MediaTek ப்ராசஸர் தான். MediaTek வந்து MT6737 ப்ராசஸர்ல ரன் ஆக போகுது. ரெண்டு வேரியன்டான மொபைல் வருது. ஒன்னு 1GB ரேம்ல வருது, ஒன்னு வந்து 2GB ரேம்ல வருது. ஆனா இதுல அப்ராக்சிமேட்லி பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 8000 இருந்து 9000க்குள்ள இந்த போன் வரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அது ஃபுல்ஃபில்லா ரேட் மட்டும் வந்து லீக் அவுட் பண்ணல. நீங்க 4 மணி நேரம் வந்து இந்த போனை நீங்க அபிஷியலா வந்து பிளிப்கார்ட்ல வாங்குற மாதிரி கண்டிப்பா வாங்கலாம். மோட்டோ நிறுவனத்தை பத்தி ஒன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மோட்டோவோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து மோட்டோல வந்து எதுல வந்து அவங்க ஆர்வம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இருந்தாலும் வந்து அவங்களோட கேமரா வந்து என்னைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அவங்க கேமரால யாருமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வேணா அந்த மோட்டோ போன் வாங்கலாம் தவிர பாக்கி ஒரு பெரிய விஷயத்துக்கு வாங்க முடியாது. ஏன்னா வந்து மோட்டோ போன்ல வந்து எவ்வளவுக்கு பாசிட்டிவ்னஸ் இருக்கோ அதுக்கு அவ்வளவுக்கு நெகட்டிவ்னஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய லாகிங் ஆகிற விஷயம் இருக்கு. மோட்டோ போன் யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணலையா? மோட்டோ நிறுவனத்தோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மோட்டோ நிறுவனத்தோட போன் வந்து எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி பேசலாம். மேற்கொண்டு வந்து அடுத்த டெக்னிக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து HTC U11 பத்தி நிறைய விஷயம் இப்ப வரும் அப்ப வரும்னு சொல்லி போட்ட விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். 19ஆம் தேதி லான்ச் பண்ணி இந்தியாவில் நடக்கும் போது அது தனிப்பட்ட விஷயம். ஆனா வந்து இதோட போன் வந்து இந்த மாதம் லாஸ்ட் ஜூன்ல இருந்தா வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன் மார்க்கெட்லயும் வந்து வரப்போது. இதோட விலை வந்து நிர்ணயிச்சுட்டாங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 51,990 ரூபான்னு நிர்ணயிச்சிருக்காங்க. நெருக்கி பாத்தீங்கன்னா 52,000 ரூபாய்க்கு தான் இந்த போனை வாங்க முடியும். ஒரு பெரிய ஒரு ஹைலி பட்ஜெட்டான போனு
ஆனா வந்து அந்த ஃபோன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான மேடான போனா இருக்கிறதால வந்து பிராண்டட வந்து ப்ரிஃபர் பண்றவங்க வந்து கண்டிப்பா இந்த போனை வாங்குவாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து பிராண்டுன்னு சொல்லி விரும்புறவங்க வந்து பிராண்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து இப்ப நோக்கியா விரும்புறவங்க நோக்கியா தான் வாங்குவாங்க, HTC விரும்புறவங்க HTC தான் வாங்குவாங்க, சாம்சங் விரும்புறவங்க சாம்சங். அது மாதிரி வந்து யாரெல்லாம் HTC போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, HTC போனுக்கா இந்த போன் வந்து ஸ்னாப்டிராகன் 835 நீங்க காத்துட்டு இருக்கீங்களா, இந்த போன் வந்து மார்க்கெட்ல ஒரு கில்லரான போனா மாறுமா நீங்க என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்குள்ள டெக்னிக்ஸ்ல வந்து எந்தெந்த டெக்னிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருந்துச்சு பாத்தீங்கன்னா வந்து ஜியோவோட பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவோட புது ஆஃபர் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் சிம்முக்கு போஸ்ட் எடுத்து கொடுத்துருக்க 333 ரூபா ஆஃபர் வந்து ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது மட்டும் சொல்ல போனா வந்து OnePlus 5ல பாத்தீங்கன்னா வந்து 2 நாள்ல பாத்தீங்கன்னா வந்து 3 லட்சம் 3 லேக் போன் வந்து ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான். அது பெரிய ஒரு மைண்ட் ப்ளோயிங் தான். எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு அன்பாக்சிங் வந்து சவுதியில சீக்கிரமா லான்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து OnePlus 5 அன்பாக்சிங் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் நம்மளோட விஸ்டம் டெக்னிக்கல் சேனல்ல இருந்து. மேற்கொண்டு வந்து உங்களுக்கு இன்னைக்கு எந்த டெக்னிக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு அது மட்டும் இல்லாம யாரால இன்னும் நம்மளோட சேனல்ல விசிட் பண்ணி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போய் கீழே போய் கண்டிப்பா கிவ்அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ண மறக்காதீங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, Twitterல ஃபாலோ பண்ணுங்க, Google Plus ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்க. மண்டே சைனிங் ஃப்ரம் அஹமத். பை. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.